ஸோ இது வரைக்கும் 4 டேம் பார்த்துருக்கோம். இந்த 4 டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு பாயிண்ட்டு, டிஎம்கே ஒரு பாயிண்ட்டு, ஐஎன்சி வந்து 2 பாயிண்ட். அதாவது இந்த 2 கட்சியும் தாண்டி லீடிங்கில் இருக்காங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிற டேம் வந்து 5வது டேமு. ஸோ இந்த 5வது டேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைக்குட்டம் டேம். இது வந்து இரிகேஷனுக்காக உள்ளது. இது அர்ஜுனா நதியில் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நியரஸ்ட் சிட்டி சாத்தூர், விருதுநகரில் வந்து இது கட்டியிருக்காங்க. இதோட கம்ப்ளீஷன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 வந்து கம்ப்ளீஷன் ஆயிருக்கு. இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 மீட்டர் வந்து லென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 மீட்டர் தான் ஹைட் இருக்குது. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லென்த் டேம், பட் வந்து ஹைட் வந்து கம்மி தான். ஸோ இந்த அணைக்குட்டம் டேம் யார் கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த அணைக்குட்டம் டேம் அப்படிங்கிறது யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களோட ரூலில் ஸோ 1988 அவர் வந்து அன்டில் அந்த ஃபேஸ் கம்ப்ளீஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணது, ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே வந்து கம்ப்ளீஷன் பண்ணது ஏடிஎம்கே பீரியடில் தான். பட் இன்னாக்ரேஷன் மட்டும் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது ஏடிஎம்கே ப்ராஜெக்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம்.